தளபதி நெஞ்சில் கூடியிருக்க நண்பா நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கதிர் வாய்ஸ். பராசக்தி மொத்த டீம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ரசிகர் மேலே கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பராசக்தி படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் விஜய் ரசிகரோட ரவுடித்தனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏயா, காசு கொடுத்து பார்க்குறவங்க ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அந்த பராசக்தி படம் பார்க்க விஜய் ரசிகர் தான் காரணம் கிடையாது. எல்லா ரசிகர்களும் வருவாங்க. ஏன்னா விஜய் ரசிகர் பேரில் சில பேர் மறைமுக மற்ற ரசிகர்களுக்கு குற்றம் சாட்டுவாங்க. அது எல்லாம் அப்படியும் விஜய் ரசிகர்கள் மேலே போய் சேர்ந்துடும். அதில் ரஜினி ரசிகர்கள் இருப்பாங்க, சூர்யா ரசிகர்கள் இருப்பாங்க, அஜித் ரசிகர்கள் இருப்பாங்க. ஒட்டுமொத்த விஜய் ரசிகர் மேலே கோபத்தை காட்டணும் திசை திருப்ப நடந்தான். ஏன்னா படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. காலையில் சக்ஸஸ் மீட்டு, மாலையில் எல்லாருமே ஒப்பாதி வைக்கிறாங்க. படம் நல்லா இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் அதை மறைக்கிறதுக்காண்டி தளபதி விஜய் ரசிகர் மேலே கோபத்தை காட்டிட்டாங்க. என்னையா இது? இதுக்கத்தான் நாங்கள் தானே ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்லப்போம். எங்கள் தளபதி படம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பொங்கல். அதுக்காக கோபத்துக்காண்டி நாங்கள் வந்து இந்த படத்தை நல்லா இல்லை வேணுக்குமே சொல்லலாம். உண்மையில் அந்த படத்தில் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துருக்கு, இன்னும் ஓடி இருக்குது, பிளாக் பஸ்டராக இருக்கும், தாராளமாக கொண்டாடி வைக்கலாம். ஓடாத படத்துக்கு சக்ஸஸ் மீட் வைக்கிறது அது உங்கள் இஷ்டம். அதனால் நாங்கள் தலையிடவே இல்லை. இதில் எல்லா இதுவுமே கல்வி தான் ஊற்றுவாங்க. நாளைக்கு எங்கள் ஜனநாயக படத்தோட தளபதியோட ஜனநாயக படம் வரலைன்னா சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அங்கே அதை பற்றியில் கவலைப்படுறது கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸு தளபதி விஜய் ரசிகர்களுக்கு வருவாங்க, பார்த்து கொண்டாடிக்குவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்கிற கருத்து தான் உண்மையான கருத்து.